நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அப்படி ஒன்னாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நீ நிறைய கடன் கொடுப்பியா? கடன் கொடு. கொஞ்சம் கூட எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு. என்னடா கேட்டோடனே கொடுக்குறான். இவன் என்னடா டிசி படத்தில் வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். அந்த படத்துல யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணி. அப்புறம் நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அதுல இருந்து எப்படி வந்தது, நம்மளே செல்ஃப் அசஸ் எப்படி பண்ணிக்கிறது, அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான். ஸோ நீங்க வந்து இது பேசுவான். என்னடா அவன் பாட்டு பாடி பிராக்டிஸ் வச்சு சூப்பர் சிங்கரா அவன் பேசுவான். இருக்கு நீ சொல்றத பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ணவானா? பரவாயில்ல, பீ கூல். பட் அது அதான் சேம், அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் உங்க கூட மீட் பண்ண வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா? ஆமா ஆமா கண்டிப்பா. வாவ், ராக்கிங் ப்ரோ. தேங்க்ஸ். சூப்பர். காட் பிளஸ் யூ அசீஸ். போதும், இதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ ஆன் a spot. Thank you அசீஸ். போட அங்கே போட. இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குடி கொடுங்க. வினிதா, இந்த லிஸ்ட்டை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, வேற யாராவது? யார் எப்படி சொல்லுங்க? அண்ணா கூப்பிட்டது யாரு? அவனுக்கு ஒண்டி கிடையாது. நான் மைக் இருக்குண்ணா. சரிப்பா, மைக் இருக்கா? அவங்ககிட்ட வாங்கிடுங்க. உன் பேரு? சக்தி. ஹாய், நான் என் பேர் சக்தி. ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும் போது ஆர் பாட்காஸ்ட் எழுதும் போது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியலாக பேக்லாஷ் ஆகியும் அது ஹிட் ஆகும் நினச்சி நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா? ஆர் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி சேஃபாக ப்ளே பண்ணுறது இல்லை. ரைட் நவ் ஐ மீன் ஸ்பேஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் இதுக்கு ஏதாவது ஐபால் கிடைக்கும், இதை பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும், அது மாதிரி எனக்கு பண்ணுறதுல உடன்பாடு. முன்னாடிலாம் அப்படி தோணும், வைக்கலாம், எவனாவது ஒருத்தன் ஏதாவது திட்டுவான், ஏதாவது பிரச்சனை ஆகும்னு. இப்பெல்லாம் அது பண்றது இல்லை. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை. ஒன் மோர்னா இப்போ ஓகே, பட் நீங்க பர்சனல் லைஃப்ல முன்னாடிலாம் ஏதாவது ஒன்று ஜாலியா ஃப்ரீ ஃப்ளோவா பேசி செம்மையா அடி வாங்கியிருக்கீங்களா? பர்சனல் லைஃப்ல அடி வாங்கியிருக்கீங்களான்னா அந்த மாதிரியா? ஒரு பிளாக் காஃபி கொடுங்க, மேலே ஊற்றணும். கொடுங்க, சும்மா கேட்கல. என்னப்பா அந்த மாதிரி ஏதாவது அடி வாங்கியிருக்கேன்? நான் 2 வாட்டி அடி வாங்கியிருப்பேன் என் லைஃப்ல. ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்னை ஸ்கூலில் கலாய்ச்சிட்டான். ஸோ அந்த பையன் என் கிளாஸு, திருவான்மியூரில் இருந்தது என் வீடு. ஸோ எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. திருவான்மியூரில் நான் யார் தெரியுமா செம்ம வெயிட். ஏன்னா நான் 4வது படிக்கும் போதுலேருந்து திருவான்மியூரில் தான் இருந்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னால் அவர் தப்பாக நினச்சிப்பேன். முகுந்த் அந்த பையன் பேர். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு பெரிய பையன். அவன் அப்போ காலேஜெலாம் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு ஏதோ வேலை பண்ணியிருந்தான். நான் வந்து சொன்னேன், முகுந்து என்னை ஸ்கூலில் ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் முகுந்து அப்படி சொன்னேன். உடனே முகுந்த் சொன்னா, ஏய் ஒன்னே யாரா கலாய்ச்சா, வாடா குட்டி பாலாச்சி அப்படின்னு. அப்போ பெரிய அவன் பேர் குட்டி பாலாச்சி. ஸோ கையை பிடிச்சி இழுது கூப்பிட்டு போனான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை பேரை மாற்றிடுறான். அவன் எனக்கு இப்பவும் கூப்பிட்டா அடிச்சுட்டானா. அவன் பேர் என்ன, ராகுல்னு வச்சுக்கோ. ராகுலே வாடா வெளில அப்படின்ற. ராகுல் வெளில வரான். இப்போ பேசுறா முகுந்து கிட்ட. முகுந்து யார் தெரியும்ல அப்படின்ற. முகுந்து ராகுல் ஏதோ பேசின்னு இருக்கான். என்னடா யாருன்னு தெரியுமா அப்படிலாம் பேசினு இருக்கும்போது இது வந்து ஒரு 8:30 9 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வந்தார். சட்டெல்லாம் போடல, லுங்கி கட்டு வந்தார். தம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ தம் அடிச்சிருந்தா தெரியல, லுங்கி கட்டு சட்டெல்லாம் போடாமல் வந்தார். அவர் வீடு அங்கே தான் இருக்குன்ற மாதிரி வந்தார். வந்துட்டு ஏதோ பார்த்துனே இருந்தார். இந்த முகுந்த் அந்த பையன்கிட்ட பேசினேங்கிறான் ராகுல் கிட்ட. ராகுலே ராகுல் அப்படின்ற போது பொழையாரு முகுந்துக்கு ஒரு என் பையனை என் வீட்டு வாசலில் வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முகுந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்முன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பையனை சேர்ந்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பரும்பு தலையை குஞ்சிட்டு போனோம் அப்படின்னாரு முகுந்த பார்த்து. அப்பதான் தெரிஞ்சு முகுந்த் ரவுடிலாம் கிடையாது போல இருக்கு அப்படி. ஏன்னா முகுந்த் என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்தில் இல்லை. ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜில் நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணேன். சூப்பர். You know the rest. Yeah, it's very bad. Not like that and all. College, what? One right. That's all. அந்த பொண்ணு அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீ டிசி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி? ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அடிக்கிறத அந்த அடி வாங்கினதை வச்சு தாண்டா அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ணாங்க. ஸோ நான் தான் வின். சூப்பர். Senior lost and I won. Yeah. So 2 times I got hit and I hit many times. That also I have done. Yeah. அது வேற யாரா கேட்பாங்க அந்த क्वेश्चन. அந்த क्वेश्चन வேற யாரா கேட்பாங்க. நான் அது அப்ப சொல்றேன். சூப்பரா நீ தானே கரெக்டா டைம் ஃப்ரேம் கருதி கரெக்டா கேள்வி கேட்கறான். ஆமா, ஹாய்மா. பிளாக் ட்ரெஸ் நீங்க தான். 2 பிளாக் ட்ரெஸ். ஆள் மாறாட்ட போட்டி. நீங்களும் தான் இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வர. ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டேன்னா
ஹாய்மா, நீ தான் ஒன்று தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு. அவங்க வாய்ஸ்க்கு மைக் கொடுங்க. கணீர்னு இருக்கும் போல இருக்கு. ஹாய் அப்படின்றாங்க. இருங்க, மைக் வரும். Don't you want anything to drink? Have to be nice to our guest. Spotify, you are the host actually. Hi ma. Hi na, என் பேர் ஷாரன். Sharon, good morning. Good evening. Good evening. Yeah, Sharon, hi. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னும் ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிற பச்சை சட்டை எபிசோட் எது, ஏன்? இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரீச் ஆகணும். அப்பலாம் எனக்கு எதுவுமே இல்ல. Underrated. I don't think anything is underrated. I don't think anything is overrated. I feel the moment I upload a show, the moment I release a film, my job is done. I don't see how much it performs. If it performs really well, I'm happy. But நான் போயிட்டு பார்த்துனே இருக்க மாட்டேன். எவ்வளோ பேர் கேட்டாங்க. இது இப்போ இல்லை, நான் கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணி அது வைரல் ஆகும் அந்த டைமில். அப்போவே நான் எவ்வளோ பேர் கேட்டாங்க, அது ஃபேமஸ் ஆச்சுன்னா அது திருப்பி எனக்கு வரும், யாராவது எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த நம்பர்ஸில் இன்னும் ரீச் ஆகிருக்கணும். எனக்கு இதுவே ரிக்ரெட்டே இல்லைம்மா. ரீச்சா இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல, அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே இருந்தது இல்லை. படம் இப்போ கருப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த மொமெண்ட் இட் இஸ் அவுட் இன் தியேட்டர்ஸ், மை ஜாப் இஸ் டன். நான் அதுக்கப்புறம் ப்ரொமோட்லாம் பண்ணுவேன். ஆனால் அது எவ்வளோ காசு வசூலி வைக்கிறது அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. அது என்னால் யாராலையுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலை ட்ரூவாக பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் என் வேலை. அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஐ டூ. ஐ மூவ் ஆன். அந்த எபிசோட் வந்துருச்சுன்னா அடுத்த எபிசோட். அண்ட் நம்ம ஒரு இடத்துல தங்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த ரோஜர் ஃபெடரர் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல, யாரை பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க 10.5. ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அது ஜெயிக்கிறப்போ தோக்குறோம். அடுத்த பாயிண்ட் நீங்கள் சீக்கிரமாக மூவ் ஆகும்போது தான் யூ வில் மூவ் ஃபாஸ்டர், யூ வில் வின் கேம்ஸ், யூ வில் வின் மேட்சஸ், யூ வில் வின் சாம்பியன்ஷிப். ஸோ ஐ மூவ் ஆன் இம்மீடியட்லி. ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமே அது ஓவர் ரேட்டடாக அண்டர் ரேட்டடாக தெரியாது. If somebody takes something out of it, I think I win. அந்த எபிசோடோட பர்பஸே யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகலாம். நான் பேசுகிறது ஏதோ ஒருத்தருக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ரிலேட் ஆகலாம். அவங்க பண்ண போகிற தப்பை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை தப்பு பண்ணாமல் பரவாயில்ல தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுக்கலாம். ஸோ இட் கேன் டூ சம்திங் டு சம் லைஃப். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ் ஃபார் மீ. டெஃபினெட்லி நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பச்சை சட்டை. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷாரன். வாடா. நீ ஏற்கனவே கேட்டியா? இல்லை சூப்பர்ப்பா. உருவத்துக்கு என்ன ஆயில் போடுறேன்னு சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக வர்றதுண்ணா. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போகுது, உனக்கு வருது. உன் பேரு? அதிசயராஜ்ண்ணா. என் பேரு அதிசயராஜ். திருநெல்வேலியிலேருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தியா? இல்லை சென்னையில் ஒர்க்கு. அதை அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், நான் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தேன். வாட் இஸ் திஸ் ப்ரோ, யூ ஆர் டெல்லிங் ஆல் ட்ரூத் அண்ட் ஆல். சொல்லு அதிசயராஜ். 24 உங்கள் சேனல் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த 24 ஒன் டே வந்து நான் ரேண்டமாக உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம ஒரு மரம் வச்சுருந்தோம், அதை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன்ட்டு. ஸோ அந்த இதை பார்க்கும்போது என்னோட ரிலேட் ஆச்சு. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் இதையும் பார்ப்போம், எல்லா எபிசோடையும் பார்ப்போன்ட்டு தான் 4ஆம் முறுக்குலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து சரி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி 2 days பிஃபோர் இது ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குன்னு ஓப்பன் ஆகும் பாட்டு கேட்க போகும்போது வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா உங்கள் இது மீட்டப் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ட்டு சடனாக இங்கே ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன இது நல்லா இருக்கே, இதான் அல்வா இதான் வாங்கிட்டியா? இல்லைண்ணா. நல்ல லாலா கடையில் இல்லைண்ணா. சரி, ஏதாவது கேள்வியா? 4 கேள்வி வச்சிருக்கேண்ணா. 4 கேள்வி? அப்போ நீ ரிஜெக்டட். 1 கேள்வி அலோட். உனக்கு எது கேட்கணும்னு சொல்லு. பஞ்சு மிட்டாய் எப்போ காட்டுவீங்க? ரிஜெக்டட். அடுத்த கேள்வி, அந்த மரத்தை எப்போ போய் பார்த்தீங்க லாஸ்டா? ஒரு 15 நாள் முன்னாடி பாத்தீங்களா? அப்ப அது எங்க வீட்டு பின்னாடியே இருக்குப்பா. ஒரு நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, இப்ப பழைய வீட்டு பக்கத்துல புது வீடு வரக்கூடாதாப்பா. இப்ப இருக்கிறது தியாகராஜ தேட்டர் பின்னாடி, அப்ப இருந்தது ஆர்டிஓ ஆபீஸ் பின்னாடி. ஒரு 10 நிமிஷம் போனா வந்துடும். ஸோ இப்போ ஆமா பார்த்துட்டேன் 2 வாரம் முன்னாடி. 3வது கேள்வி. பிறகு சவுக்கு சங்கல்பத்திலாம் பேசுறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஷோல இன்டர்வியூக்கா? அடுத்த படம் ப்ரொமோஷனுக்கு வேணா வரேன். இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்கேஜி ரீக்ரியேஷன். எல்கேஜி ரீக்ரியேஷன் வாட்? You are asking me to be in politics? Yes. Don't you think there are enough and more people already in politics? You want me also to join? No. Rejected. என்ன என் ஃப்ரெண்ட் பேரும் பாலாஜி தான். அவனையும் கூட்டு தான் வந்திருக்கேன். அவனை வேணா நிற்க எலெக்ஷன்ல. இல்லை அவனுக்கே தெரியாது, சஸ்பென்ஸாக தான் நீக்கு வந்தா, அவனுக்கே சர்ப்ரைஸ் இது. அவனை கூட்டு வந்து ஒரு சண்டே உட்கார வச்சுட்டு என்கிட்ட இந்த கேள்வி வேற நீ கேட்குற. இல்லை நாங்கள் சண்டே சும்மா தூங்கிட்டு தான் இருப்போம். என்னடி கூட பேசினிக்க? 4வது கேள்வி என்ன? அதனால தான் அவனை கூட்டு வந்திருந்தேன். ஸோ உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்ஸ் ஸ்பாட்டிஃபை டீம். ஓ வா, அங்கே ஒரு ஐஸு.
ஓகே அதிசயராஜ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீமை மீட் பண்ண தானே ரொம்ப ஆசை. பஞ்சு மிட்டாயை நான் காமிக்கவே மாட்டேன்டா. கடைசியாக எப்போது ஒரு ஆள் எனக்கு தோணும் போது எத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு மீட் அண்ட் கிரீட்டில் காட்டுறேன். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ படி, தேங்க்யூ ஸோ மச் அதிசயராஜ். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அங்கே ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தர் கேட்குறாரு, கேளுப்பா தம்பி, மைக் வேணாம்னு நினைக்கிறேன் நீ கேட்குறது. இங்கே வந்திருக்கிற டிஜிட்டல் மீடியா இந்த ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் ப்ரெஸ் கொஸ்டின்ஸ் இருக்காது, நம்ம மக்கள் கூட பேசுறது ஒண்டி தான். ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்குறது வெயிட் பண்ணாதீங்க, இது அதில் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. யா, வணக்கம். வணக்கம், நான் சக்தி. உங்கள் பெயர்? சக்தி. சக்தி. எத்தனை சக்தி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என் ஏழை அமுக்குங்கள். ஓகே, மூணாவது சக்தியிலே வரும். ஒரு சக்தி இங்க, ஒரு சக்தி. இல்ல கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என் ஃபுல் நேம் சொல்றேன். என் பேர் சத்யேந்திரன். 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 சக்தி. சத்யேந்திரன். சொல்லடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு படத்துக்கு ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. ஸோ இங்கே ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால ரெண்டு போட்டு வரதில்ல. இல்லை சாக்ஸ் பச்சை கலரில் போட்டு வந்திருக்கேன். நீ தானே அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண? ஏதோ பயங்கரமா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க, இவரு 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 என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க. சரி, அடுத்தது என்ன? அடுத்து ஏதோ படம் எடுக்க போற, அதுக்கு என்ன பண்ண? என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூடா, தேங்க்யூ. பேசிக்கா நான் ஒரு பிகினர் கான்டென்ட் கிரியேட்டர். தெரிஞ்சது, இது நினைச்சேன். இவன் இப்படி கையை காலை தூக்கி காட்டும் போது இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணீங்களே, இந்த என்னடா உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்களும் என்ன மாதிரியே அதே சேம் கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணு. நானும் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட்டா பேசிட்டு இருப்பேன். நான் உன்னை பார்த்து பண்ணிட்டேன்னு அட பாவீங்களா? this audacity these kids have. What is this, bro? I've been doing it from 200 years. Last 200 years I'm doing this. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதா? இவங்க கிட்ட எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்ல மைக் வாங்கி கொடுத்தீங்க? ஓகே, உங்க பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யேந்திரன் அவன் பேரு. என்னோட நேம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு சக்தி தாஷா. எப்படி பாத்தியா? அவன் பாத்தியா என்ன பண்ணான் பாத்தீங்களா? ரத்தம், நாடி, நரம்பு அனைத்திலும் ஃபாலோவர்ஸ் வெரி ஊரிய சத்யேந்திரனை பாருங்கள். ஓகே, போதுடா. உனக்கு வேணுங்கிறது கட்டிச்சுடா. இல்ல இப்போ என்ன அடுத்து வேற ஏதாவது சட்டங்கள் காட்ட போறியா? மோட்டிவேஷன் வேணும், அதுக்காக நான் கேள்வி. என்னடா? ஒரு மோட்டிவேஷன் வேணும் அதுக்காக. ஓகே, லைக் நான் ஒரு யங்ஸ்டரா என்னோட வேலைகளையும் பார்க்குறேன், அண்ட் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ அவுட்டாக போகும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. லைக் ஸ்டாப் பண்ணுற, முடிச்சிடலாம், வேண்டாம் அப்படின்லாம் வந்து மைண்டுக்குள்ளே தோணுது. இந்த நேரத்தில் கனவுல நோக்கி போயிட்டுருக்கேன். ரெண்டு கையிலையுமே துடுப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுடைய 4 வார்த்தைகள் அஸ் அ யங்ஸ்டராக எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, உங்களோட 4 வார்த்தைகள் துடுப்பாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆஹா, தம்பி சத்யேந்திரன் மைக் கொடுத்துருப்பா. நானே பதில் தான் நான் தானே சொல்ல போறேன். மைக் கொடுத்துரு, நீ கொடுத்துரு பதில் 4 வார்த்தை சொல்றேன்டா. சொல்லி நான் கண்டிப்பா சொல்றேன். சரி, நீங்க பேசினே இருக்கீங்க, நாங்க பேசும்போது அது சத்யேந்திரன் சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா சத்யேந்திரன்? தேங்க்யூப்பா. உன்னோட பேஜ் என்னன்னு தெரியல, நீ என்ன உன்ன மாதிரியே நானும் கண்டென்ட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம காப்பி அடிச்சேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவர் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏன்னா இந்த படமே நான் எடுத்துக்கிறேன், இதான் என்னோட ரீசன்ட் மெமரியில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. நான் உள்ளே ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ பிக் ஆஃபர் ஃபார் மீ, சூர்யா சாரோட படம். ஸோ ஐ தாட் இட் வில் பி கிரேட், பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு ஃபண்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பயங்கரமாக போகும், அந்த எதிர்பார்ப்பில் தான் போனேன். பட் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காம இதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. நிறைய டைம் நான் இதை ஈஸியாக குவிட் பண்ணியிருக்கலாம், குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. பட் ஆனால் எங்கேயோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபேரி டெய்ல் மாதிரி ஒரு எண்டிங். ஸோ நம்ம விடுறதுக்கு எப்போவுமே நிறைய ரீசன்ஸ் வரும். அதெல்லாம் நான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் கால் லீக். நம்மளுக்கு நிறைய விடுறதுக்கான காரணம் வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். இப்போ நான் ஜிம்முக்கு போகலான்னு நினைப்போம், 3 நாள் போனாலும் 4 நாள் விட்டுருவோம். குடிய விடலான்னு நினைப்போம், ஒரே ஒரு வாட்டி ஒரு பீர் குடிச்சிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் லீக். இந்த மாதிரி நம்ம மைண்டில் உறுதி இல்லாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸும் லீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கெட்டை வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை பிடிச்சிங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆக முடியாத மாதிரி தான் நம்ம மைண்டில் நிறைய லீக் இருக்குது. என் மைண்டில் நிறைய லீக் இருக்குது. த மொமெண்ட் ஐ அரெஸ்டட் த லீக், ஐ ஒன் அண்ட் ஐ கீப் வின்னிங். பிகாஸ் என்னோடய மைண்டில் அந்த லீக் இல்லை. நான் வின்னு சொல்கிறது, படம் ஓடுறது, பாட்காஸ்ட் வருது, அதெல்லாம் சொல்லலை. ஐ எம் ஹாப்பி, ஐ ஃபீல் அக்கம்ப்ளிஷ்ட், ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏன் அப்படின்னா என்கிட்ட லீக் இல்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியும், என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும்,
என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 117 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் போது நான் இருந்திருக்கேன். என்னால் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க இப்படி நீலாம் இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு எப்படி என்னால் முடிஞ்சது. ஸோ சம்வேர் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் லீக். நம்ம உடம்புல மைண்டில் நம்மளுக்கு இது கிவ் அப் பண்ணிடுவோம், ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவோம். இது ரிசல்ட் ஓரியன்டாக சொல்ல, நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கண்டென்ட் யூடியூப் பேஜுக்கு அவ்வளோ வரணும், ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ வரணும், ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் வரணும், அதில் சொல்ல நம்ம பண்ணுற டெய்லி வேலையிலேயே நம்மளுக்கு லீக் இருக்குது. சம்வேர் அரஸ்ட் தட் அண்ட் எவ்ரி திங் வில் ஃபாலோ. ஓகே சத்யேந்திரன், ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்ககிட்ட மைக் வேணாம்ப்பா. இந்த பக்கம் கண்டென்ட் கிரியேட்டர் தான் முன்னாடியே சொல்லியிருக்கடா. சார் நீங்கள் தான். ஹாய் 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 ப்ரோ, என் பேர் விக்னேஷ். ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஸோ நான் உங்களை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். எல்லா வீடியோஸ் ஓ. ஸோ சொல்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லைக் ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், அது வந்து அவங்களுக்கு சும்மா கண்டுக்காமல் விட்டுறது, நம்ம மைண்டில் இருந்து ஒரு வடிகால் அமைச்சு நமக்கு தேவையில்லாத தாட்டில் அதெல்லாம் போகிறது, இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய ஃபேன். குறிப்பாக என் பையன் வந்து உங்களோட கருப்பு படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். பட் எனக்கு இப்போ ரெண்டு ரெக்வஸ்ட்டை. ஒன்று, நீங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, நான் பாடணுமா இப்போ? அதானே வாய்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது ரிக்வெஸ்ட் என் ஒய்ஃபுக்காக. நாங்கள் எப்போவுமே காரில் உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் முடியும் போது ஒன்று பண்ணுவீங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து அப்பா முடிஞ்சிச்சுன்னு எஸ் ஒரு மியூசிக் போடுவீங்கல்ல, அந்த மியூசிக் வந்து எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேன். மியூசிக் போடுவாங்க, சாய் பேங்க் தான் போடுவாங்க. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ உங்கள் மாமனாருக்காக ஏதாவது? அவ்வளோதான். குழந்தைக்காக போதும் ப்ரோ, கருப்பு படமே போதும். என் பையன் ஃபுல்லாக அதான் பாடுறான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தண்ணி வேணுமா உங்களுக்கு? மைக் வேணுமா தம்பி? நல்ல இந்த பையனுக்கு இன்னைக்கு நைட்டு வந்து பஃபேல வாங்கி கொடுக்குறான்டா. ஹலோ ஆய்ப்பா. ஆயிண்ணா, இந்த பச்சை சட்டை பற்றி என்ன கேள்வி என்ன எனக்கு புரியல. நீ எப்படி பேசினா போதும்பா. அங்க பாரு, அவன் 4 கேள்வி கேட்க ரெடியா இருக்கான், நீ ஒரு கேள்விக்கே வந்து முக்கற. மைக்கு பிடிக்கிட்டுப்பா அவன்கிட்ட இருந்து. ஸோ 20 வருஷம் முன்னாடி ஒன்று ட்ரீட் பண்ணுவேன், இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறான், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற? அவன் கேள்வி கேட்கும்போது அவங்ககிட்ட மைக்கை வாங்கிட்டேன், நான் பதில் சொல்லும்போது அவங்ககிட்ட மைக்கை கொடுக்குறேன். எந்த இது மோனே உட்காரு, நான் சொல்கிறேன். உன் பேர் என்னப்பா? அரவிந்த். நான் இருக்கிற கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பீப்புள் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி த சேம் ஓல்ட் வெர்ஷன். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞானமணி அப்படின்றவர், அவர் தான் என்னோட குருஜி, என்னோட ட்ரெயினர். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக அவர் வந்து சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிருக்காரு. இஸ் அ கிரிக்கெட்டர். ஒழுங்காக பெருசாக அவரால் போக முடியல. அதுலேருந்து அவர் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மென்டல் கண்டிஷனிங் நிறைய விஷயம் பண்ணி என்னோட லைஃப் வந்து கிரவுண்டடாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி ஒண்டி பேசாதீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை சட்டை கொஞ்சம் அப்படியே பேசாமல் போயிடுங்க. ஸோ என் லைஃப் கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு he is the reason. Like for the last 10-15 years we meet every day for 1 hour 45 minutes. ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் நான் அவரோட லைஃப்பில் அவரை புஷ் பண்ணுவேன், அவர் என்னை புஷ் பண்ணுவார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பாலவாக்கம் பீச்சில் வந்து ரன்னிங் போகும்போது அவரோட ஃப்ரெண்டு சின்ன வயசில் அவர் கூட கிரிக்கெட் விளையாடின பையன் வந்து சொன்னான்னா, என்னடா பண்ணுகிற இப்போ அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், மென்டல் கண்டிஷனிங் கோச்சாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவேன், நீயே மென்டலு, நீ கண்டிஷனிங் கோச்சாக இருக்கியா அப்படி சொல்லியிருக்கான். இப்போ அவர் இதை என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் சீயிங் பீப்புள் லைக் தம். யூ ஷுட் ஸ்டாப் அசோசியேட்டிங், ஸ்டாப் ஆன்சரிங், ஸ்டாப் ரியாக்டிங். அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே நீ மதிக்காத. அது நம்ம உன் லைஃபுக்கு தேவையில்லை. அந்த எனர்ஜி நம்ம யாருக்குமே தேவையில்லை. என் லைஃப்லேயே அதே மாதிரி இருப்பாங்க. நம்மள அந்த இடத்துல அப்படி இருக்கிற பாலாஜியை தான் அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலோ, அவங்கள தாண்டி போகிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்தாலோ, இல்லை பழைய மாதிரி அவங்களால என்ன டாமினேட் பண்ண முடியலனாலோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாலாஜி பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் லைஃப்லையுமே அப்படி ஆளுங்க இருப்பாங்க. நம்மளை இழுத்து பிடிச்சி அதே இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க, மதிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் பீப்புள் டிசர்வ் அ பிளேஸ் இன் அவர் லைஃப். ஸோ எனக்கு தெரியும் இந்த மணி எவ்வளோ தூரம் வந்திருக்காரு அவர் லைஃப்பில்.
ஒரு கிரிக்கெட்டராக ஃபெயில் ஆகி இன்னைக்கு எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் அவரால் உருவாக்க முடியுது, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தர் மைண்ட் ஸ்ட்ராங். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னொருத்தன் சின்ன வயசில் பார்த்த பையனாவே பார்க்குறான். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருமே, நீங்கள் 20 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தவன் எப்படி நான் இக்னோர் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ என்ன ஏதாவது திட்ட போகிற, அவன் பாலாஜி திமுன்னு பிடிச்சோன்னா ஆயிட்டான்டா படம்லாம் ஓடி அந்த மாதிரி நினச்சிக்கோ, எனக்கு வேண்டாம் அது. ஸோ அதனால் ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் பீப்புள். தேங்க்யூ அரவிந்த், நன்றி. இன்னும் நல்ல கிளாப் போதி ஆன்சர். யாரு கேட்கலான்னு தெரில. நீமா. ஆமாம் ஏந்திருமா. தெரியாமல் கேள்வி எல்லாம் கை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீ. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கும். உங்கள் பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. நான் வந்துட்டு பேர் சாரி கவனிக்கல, சாரி பிளாக் காஃபி லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். சரி. இன்னும் சொல்லவே இல்லை. இல்லை சொல்லலை, டெக்னிக்காக வாங்கலான்னு பார்த்தேன். I just want to say thank you. ஏன்னா வந்துட்டு you have been like ஒரு ஹார்ட் டைமில் எனக்கு வந்து இருந்திருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு யூ. நீங்கள் பண்ண தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு ஆஸ் யூ செட் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து வழி காட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ மேட் த சேம் மிஸ்டேக்ஸ். கோவம் வரும் அண்ட் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நானும் பேசுவேன். பட் இப்போ வந்து ஐம் டூயிங் குட். நான் எமோஷனல் ஆகிறேன், பட் ஐம் ஸோ ஹாப்பி இன்சைட். ஸோ ஐம் டூயிங் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். அண்ட் இந்த வீக் நீங்கள் வந்து இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது ஐ வாஸ் டாக்கிங் ஆன் மை இன்ஸ்டாகிராம். சும்மா எல்லோரும் போய் கேளுங்க அப்படிலாம். அண்ட் தென் ஐ வாஸ் ஹேவிங் மை பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் செம்ம எமோஷனல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிவிட்டேன் இன்ஸ்டாகிராமில். And then you sent me a voice note. நீதானே அது? நான் தான். ஸோ அது எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணலை. பட் யூ சென்ட் மீ தட் அண்ட் ஐ தாட் மேபி ஒரு நாள் நம்ம வந்து இவரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் த சேம் வீக் டாக்கிங் டு யூ. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படி நான் யோசிச்சதும் கிடையாது, இப்போ நடக்குது. But I just wanted to say thank you. You are doing அந்த டவுன் டு எர்த்தாக இருக்கீங்க. எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும், எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும். தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ டு உங்களோட எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணணும், நீங்கள் பேசுறது நான் கேட்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ இஸ் பிகாஸ் யூ ஆர் டவுன் டு எர்த். ஸோ இப்போ நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். தட்ஸ் வை what you want to say. That's why I follow you. That's why I listen to me on Spotify. Yeah, that's why I listen to you. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. ஏன் லாஸ்ட்ல சொல்லுவேன்னு சொன்னீங்க? Because first எனக்கு தெரியல என்னோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு. Because 5 days முன்னாடி தான் உங்களுக்கு நிஜமால ஞாபகம் இல்ல பிரவீனா. சரி ஞாபகம். அதனால தான் பஞ்சா கடைசில சொன்னா பிரவீனா நீங்களா அப்படி சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? நேற்று நைட்டு தான் அவன் மெசேஜ் அனுப்பிச்சான் அந்த பையன் மெயில். அவனுக்கு நான் ரிப்ளை அடிச்சு இதோ இவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேரே எனக்கு கார்த்தீஸ்வரன் இப்போதான் தெரியும். கார்த்தீஸ்வரன் ஞாபகம் இல்லை பிரவீனா. பட் ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஏதாவது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்கும்போது மெசேஜஸ் போகும்போது ரேண்டமாக ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி நீங்கள் ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன், இவன் வந்து இப்படி அடிச்சு போனா அவன் வந்து அப்படி அடிச்சுட்டு போனாலாம் போட்டு தானே மனசு கஷ்டமாயிடுது. அதான் இப்போ அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்படி தான் இருப்பேன் பிரவீனா, மற மாட்டேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, ஒரே ஒரு क्वेश्चन கேட்கவா? ஸோ ஒன் ஆஃப் த எபிசோட்ல நீங்கள் சொல்லியிருப்பீங்க யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ட்ரிகரிங் யூ. உங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை ட்ரிகர் கண்டினியூஸாக பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற ட்ரிகர்ல திருப்பியும் நீங்கள் அந்த தப்பு பண்ண வேணான்னு இருக்கிறத திருப்பியும் பண்ணுறீங்க. ஸோ யூ டோல் ஃபைண்ட் த ட்ரிகர் பர்சன் யாருன்னு. ஐ ரிமெம்பர் தட் உங்களுக்கு யார் அந்த ட்ரிகர் பர்சனாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். Is it still the same or you have moved on அதுலந்து? எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த எபிசோட்ல நீங்க சொல்லிருப்பீங்க. அதுல இருந்து தெரியுமா? அதுல நீங்க சொல்லிருப்பீங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க அந்த மாதிரி. இல்லப்பா இப்போ நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ எங்க அம்மா என்ன ட்ரிகர் பண்றாங்க, அந்த பர்சன் எங்க அம்மான்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா
அதை நம்ம கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடணும், ஷட் பண்ணிடணும். அது நம்மளால முடியாது. சம் ரிலேஷன்ஷிப் கோ எக்ஸிஸ்ட். யூ ஹாவ் டு சேஞ்ச் த வே யூ ரெஸ்பாண்ட். யூ கான்ட் லைக் ஸ்ட்ரைக் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் லைஃப். பி இட் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் அம்மா ஆர் குழந்தைங்க, தே வில் ரிமைன் தட் பர்சன். யூ கேன் சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த வே தட் யூ யூஸ் டு. I choose not to respond the same way. Yes, sometimes I still get அவங்க ட்ரிகர் பண்ணி என்கிட்ட எதிர்பார்க்குற ரியாக்ஷனை கொடுப்பேன். பட் இன் ஃபியூ மூமெண்ட்ஸ் நான் வந்து அதில் நம்ம இது மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம், நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன தான் மாற்றிக்க முடியும்? அதே மாதிரி அது மாதிரி பண்ணுறாங்கன்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டு போக முடியாது. அது என்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சில டைமில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாகவே இருக்காது. நம்ம என்ன வானத்தை போல வீட்டிலே வாழ்ந்துனுக்கிறோம். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும். பட் ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே தட் ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் பிஃபோர். சூப்பர் பிரவீனா, இப்போ உங்கள் பேர் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பியாகவே இருங்க. எங்க ஹாய்டா தம்பி. ஏய் என்ன ஆசிப் ட்ரெஸ் மாத்திரம் ரெட்டை கதிரே எழுந்துரு, நீ எழுந்துரு. அப்படி ஒரே மாதிரி இருக்கீங்கடா. இது வேறயா? ரமேஷ் சுரேஷ். சொல்லுப்பா உன் பேரு. உட்காரா. ஹாய்ண்ணா, நான் வந்து விதுஷ். மை நேம் இஸ் விதுஷ். மை நேம் இஸ் வாட்? விதுஷ். ஹாய் விதுஷ். ஓகே. ஐயோ, நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்து மைக் அடிச்ச உடனே என்ன பேசுறேன்னு தெரியல. ஓகே, ஹியர் ப்ளீஸ். நான் இந்த பாட்காஸ்ட் வந்து நான் டெய்லி பேசிஸ்ல கேட்டே இருப்பேன். லைக் நீங்க டெய்லி போடும் போதெல்லாம் லைக் மண்டேஸ்லாம் எனக்கு வந்து டெய்லியே போட மாட்டேன். மண்டேஸ்லாம் எனக்கு எப்படின்னா வந்து டெய்லி மண்டேஸ் கேட்பேன். நீங்க சம்டைம்ஸ் டிலே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் மண்டே. ஓ, என்ன இப்ப குத்தி காட்டுற? நான் டிலே பண்ணுவேன். ஆமா, டிலே பண்ணுவேன். சாரி, தெலுப்பா. ஸோ வந்து எப்போவுமே காலேஜ்லேருந்து வரப்போ அதான் கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் 2024 நீங்கள் அப்புறம் நிறுத்தி கடுப்பு படத்துக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு உக்காட்டிங்க. அப்போது நான் இந்த கருப்பு படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். உங்கள் படம் ப்ளஸ் சூர்யா படம். அண்டு நான் வந்து ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடிச்சு மிரட்டி கூட்டு போனாங்க. இல்லை நான் எனக்கு போயானா நான் வந்து யோசிச்சு நான் அப்படியே டிக்கெட் வந்து ரொம்ப தைரியமா ஃபர்ஸ்டே 2 ஷோ டிக்கெட் பட்டியே கருப்படே வாரு பையன்லாம் வந்து ரொம்ப ஹைப்ல இருந்தேன். நைட்டு பார்த்தா படம் ரிலீஸ் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் லீவ்லாம் போட்டிருந்தேன் தைரியமா. அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆஃபீஸில் உட்காந்து 12 மணிக்கு இங்கே அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ரிதம் படத்தில் வர பாட்டி மாதிரி ரொம்ப நல்லவே எங்கே இவ்வளோ கஷ்டம் நடக்குது, இப்போ கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டை வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டான். பட் ஆனால் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுனால நான் போக முடியல. ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டேன். ஆஃபீஸில் உட்காந்து திரும்ப அதே அடுத்த நாளே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே அப்படியே வயிறு ஃபுல்லான மாதிரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் 6 மணிக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து போய் டைரெக்டாக சத்யம் தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு போன ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் உங்களுக்கு எமோஷ்னலாக ஸ்டோரிலாம் போட்டேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரில எனக்கு. ஸோ அதுக்கு மே மாதம் 15 தான்டா இருக்கு. இன்னும் ஆகஸ்ட் 10-9 வரைக்கும் வரணும்டா சொல்கிறா. இல்லை அவ்வளோதான். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சூப்பர் தம்பி. தேங்க்ஸ் ஃபார் கருப்பு, தேங்க்ஸ் ஃபார் பச்சை சட்டை. அண்ட் படம் வந்ததுனால சரி ஓகே அடுத்த இன்ஃப்ளூயன்சரா? இல்ல ஐயா. ஓ இல்ல, யாரப்பா ஒரு சந்தேக கண்ணோட என்ன பார்க்க வச்சிட்டாங்கடா. நீ நீட்டி முழங்கி சொல்லும்போது சரி பெரிய ஒரு கதை ரெடி பண்றானே. தேங்க்ஸ் தம்பி. ஃபிலிம் எடிட்டர்னு சொன்னேன். அதான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்புறம் என்ன அவர் பேர் ரஜினிகாந்தோட படம் பண்ணி மாஸ் பண்ணிருப்பாரு. பாட்காஸ்ட்லாம் திரும்ப பண்ணுவார். ஆனால் இருங்க பாய்னு இப்போ பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் தான். சூப்பர், தேங்க்யூ. ஜாலியாக போட்டே இருக்கேன், நானும் கேட்டே இருப்பேன். இப்போ ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அவர் பாட்காஸ்ட் கேட்டு. எங்க நீ எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற? நான் வந்து ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் சலிச்சுக்கிறேன். அப்புறம் போட்டிங் சரி தம்பி ரொம்ப நன்றி. ஒரு பாயிண்ட்ல சார் ரொம்ப டைட் ஆகிட்டீங்க நினைக்கிறேன். பேசிட்டே இருந்தேன் உட்காந்துட்டீங்க நீங்க. அதான் இல்லை நான் நல்ல வேலை உட்காந்து யோசிச்சேன். ஃபுல் கேள்விக்கு நின்றுந்தோன்னா டயர்டாக தான் இருக்கும். பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். தேங்க்ஸ். சூப்பர் தம்பி, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ரைட் சைட் இங்கே ஆல்ரெடி மைக் கையில் வச்சிருக்கீங்களா? ஏய் நீ அண்ணா ரைட் சைடுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே மைக் கொடுக்குற? நான் தான் மைக் வச்சிருந்தேன். ஹாய்மா வெயிட் பண்ணு. சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு Spotify காம்பன்சேட். சொல்லுங்கம்மா உன் பேரு? என் பேர் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. எஸ் அனுஸ்ரீ. அதான் நான் சொன்னேன். அனுஸ்ரீ. நானும் அதாம்மா சொல்கிறேன். மைக்கில் இங்கே பாரு ஸ்பீக்கர் பக்கத்தில் இருக்கேன்ல. உன் பேர் அனுஹாசன். அப்படி சொன்னாதான் தப்பு.
அனுஸ்ரீ, அதுதான் சொன்னேன். 4 years முன்னாடி அனுஸ்ரீ. லைக் 4 years முன்னாடி நீங்கள் வீட்டில் விசேஷம் டைம் அப்போ ட்விட்டரில் ஒரு Q&A மாதிரி போட்டிருந்தீங்க. அதில் வந்து நானும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, உங்களை மாதிரி பேசணுன்னு ஒரு ஆசை அப்படிலாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, விச் வாஸ் டோட்டலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சரி எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம லக் இருந்தால் நம்ம போடுவோம், லக் இருந்தால் ஒரு பதில் சொல்வார் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இப்போவும் ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ இன் மை ஃபோன். உங்களை எப்படியாவது நேரில் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ. அண்ட் எப்போல்லாம் நான் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்கேனோ, ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டாக இருக்கேனோ, அப்போல்லாம் வந்து சாங்ஸ் ஹெல்ப் பண்ணதை விட உங்கள் பாட்காஸ்ட், உங்கள் ஸ்பீச்சஸ் ஹெல்ப் பண்ணது தான் அதிகம். பிகாஸ் ஒன்னொன்றுமே ஐ கேன் ரிலேட் டு இட். And also, if time permits, I have 2 questions to ask. Yes, please. One வந்து உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஒரு ஆர்ஜேவாக பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கொமெடியனாக பார்த்தோம், அப்புறம் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர்னு உங்களை பல பரிமாணங்களில் பார்த்தோம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னாக இருந்திருக்கும். ஸோ இப்போது ஆர்ஜேலேருந்து கமெடியன் ஆகும்போதிலும் சரி, கமெடியன்லேருந்து ஆக்டர் டு டைரக்டர், இப்படி ஒரு ரோல் ஷிஃப்ட் ஆகும்போதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு லைக் எது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு மோட்டிவேஷனாக, உங்களுக்கு எது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு? அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் நான் இப்போ முன்னாடி சொன்னதுக்கும் இந்த செகண்ட் கொஷனுக்கும் ஒரு இருக்குது, விச் இஸ் ஐ வாண்ட் டு, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட தெரியுது அதாவது மைக்குன்னு இல்லை, மைக் இல்லைனாலுமே வந்து வீட்டில் பேசிட்டே தான் வீட்டுக்கு போய் பேசுங்க கொஞ்ச நேரம். ரெண்டாவது கொஸ்டின் சொல்லுங்க. இல்லை, ஸோ லைக் பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆனது ஒரு வகையில் அதுதான். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தாமல், ஒருத்தர் மனசை நோகடிக்காமல் பேசுறது, அது சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நோகடிக்கிட்டா கேள்மா ரெண்டாவது கேள்வியா? அதான் அது வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் புக்ஸ் படிச்சீங்க, இல்லை என்னென்ன இது மாதிரி யாராவது பேசும்போது கேட்டுனே இருப்பேன், அப்படியே கோவம் வராத மாதிரி அப்படியே நிற்பேன், அந்த ஸ்கில் வளர்ந்துடும். ஸோ சி ஃபர்ஸ்ட் திங், நான் 2 கேள்வி புரிஞ்சிச்சு. அனுஸ்ரீ, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வந்து போரிங். அதுதான் என்னோட ஊந்துதல். என்ன அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப நாள் இருக்க பிடிக்காது. ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரேடியோவில் ஷோ பண்ணும்போது 4 hours ஷோ பண்ணுறதுக்கு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு பாயிண்டில் 4 hours ஷோவை நான் ½ an hourல ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அந்த வேலை பழகிடுச்சு, எனக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதாவது பண்ண போல இருக்கு. நான் நடிக்கும்போது போயிட்டு நடிச்சுட்டு வந்துடுவேன், எனக்கு அந்த ரோல் பிடிக்கல, ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்ன நல்லா நடித்தா தானே கஷ்டம். ஸோ நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ புஷ். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். அந்த இடத்துல என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியும். எனக்கு ஐ வாண்ட் புஷ் மை லிமிட்ஸ். எனக்கு அப்போ நான் எக்ஸைட்டடாக ஃபீல் ஆகும், க்யூரியஸாக இருக்கும், எனக்கு புதுசாக எதாவது பண்ணணுன்னு இருக்கும். நல்லா வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். நல்லா வரல அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணால் வரல. நான் ஒரு டிவி சேனலில் போய் ஷோ பண்ணேன், மொக்கையாக பண்ணேன். ஸோ திருப்பி இன்னொரு டிவி சேனலில் ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு போனேன்னா, நம்ம மொக்கையாக பண்ணோம், செமையாக கற்றுக்கணும் இந்த ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 26 எபிசோட் பண்ணேன். ஒரு 14-15வது எபிசோடில் நான் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் டிவிக்கே போகல, ஏன்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னோட ஸ்டைலில் இல்லை. பட் ஐ நோ ஹவு டு டூ இட். இப்போ எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னா என்னால் ஒரு சேனலில் போய் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நான் பண்ண தெரியும். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். நம்ம எல்லாரையுமே வந்து மந்தமாக்கிறாங்க. என் கூட வேலை செஞ்ச சில பேர், நான் சொன்னல வினிதா, நானும் இந்த 2006 ஆரம்பிக்கும் போது வேலை செஞ்ச சில பேர் அதே வேலையில் அன்ஹாப்பியாக இன்னும் இருக்காங்க. ஹாப்பியாக இருந்தால் தப்பு கிடையாது. ஹாப்பியாக இருந்தால் ஒரே வேலை, நான் தான் சொன்னேன், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறது நல்லா இருக்கும். பட் அன்ஹாப்பியாக புலம்பிட்டு அப்போ இந்த வேலையை பண்ண வேணாமே, வேறு எந்த வேலை வேணாலும் பண்ணலாமே. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது போர் அடிக்கும், புதுசாக பண்ணுறது பிடிக்கும். செகண்ட் திங், ஹர்ட் பண்ணாமல் பண்ண ரொம்ப கஷ்டம். அது நானே இப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. இப்போ ப்ராப்ளி இதுலேருந்து இருக்கிற யாராவது நைட் இன்ஸ்டாகிராமில் அனுப்புவான், நீங்கள் அந்த அனுஸ்ரீ கிட்ட அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல அப்படின்னா. ஸோ எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு அது சென்சிட்டிவாக கரெக்டாக சென்சிபிளாக இருந்தது அப்படின்னா வெளில சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அண்ட் ஆஸ் மச் அஸ் ஐ கேன், ஐ அவாய்ட் டபுள் மீனிங் திங், பாடி ஷேமிங் ஜோக்ஸ், பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஜோக்ஸ். நீங்கள் நான் டைரக்ட் பண்ணேன், நான் எழுதின எல்லா படத்துலையுமே பொலிட்டிக்கலி ரைட்டாக இருக்கணும்னு பார்ப்பேன். சில நேரங்களில் அதை மீறியும் சிலது ஸ்லிப் ஆகும். நான் வந்து சாரி கேட்குறேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துப்பேன்.
ஸோ சில நேரத்தில் வந்து நம்மளை மீறி போகும். பட் மற்ற எல்லா நேரத்துலையுமே ஐ திங்க் ஐ எம் அண்டர் கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இட் வில் ஆல்வேஸ் பி பொலிட்டிக்கலி ரைட் திங்ஸ். ஒரு ஸ்டேஜில் பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் நான் ரியலைஸ் பண்ணிடுவேன். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ப்ராக்டிஸில் வரும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நானும் இப்படி இல்லை, பட் ஐ டியூன் மை செல்ஃப் டு பி தட் பர்சன். ஏய் அனுஸ்ரீ, போதும் அனுஸ்ரீ, எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ என்ன சொல்லுமா? இப்போ நானுமே வந்து உங்களை மாதிரி பேசணும் அப்படின்னா அதான் பேசுறியே எவ்வளோ லைக் என்னென்ன கற்றுக்கணும், என்னென்ன பண்ணணும். தினமலர் 4 ஸ்பூன், தினத்தந்தி 7 ஸ்பூன், தினகரன் தேவையான காலம் எதுவும் கற்றுக்கலாம் வேணாமா? நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து சில விஷயம் நம்மளால பேசணும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நல்லா பேசுறீங்க அதனால பேசினே இருந்தீங்கன்னா ஐயோப்பா இவ பேசிட்டு அனுஷ்டிடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யூ நீட் டு நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்கள் பேசுகிற ஆளுக்கு ஆப்போசிட்டில் ஆளுக்கு நீங்கள் பேசுறது முதல்ல பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஷோவை முடிச்சுப்பேன். தொங்குதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும். நல்லா பேசுவேன். நீங்கள் பேசினே இருப்பீங்களா வீட்டில் பேசினே இருந்தானே அவ்வளோதான். என் வீட்டில் யாருமே இருக்க மாட்டான். அப்படி இருக்க முடியாது. ஐ திங்க் யூ நீட் டு ரீட் அ லாட், வாட்ச் அ லாட். நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஏதாவது ஒன்று காமனாக கனெக்ட் ஆச்சுன்னா யூ மேக் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம் ஆர் கிரேட் கான்வர்சேஷன் வித் தெம். ஸோ நிறைய படிங்க, நிறையா தெரிஞ்சுக்கோங்க. படிக்க முடியல அப்படின்னா பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு விஷுவல் மெமரி இருக்கும், பார்த்ததை ஞாபகம் வச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த படிக்கிறது பிடிக்கும், கேட்குறது பிடிக்கும். அனுஸ்ரீயோட ½ hour பேசியிருக்கோம் நம்ம. சூப்பர் அனுஸ்ரீ, தேங்க்யூ. ஒரு கொஸ்டின் கேளுங்கண்ணா, நீங்கள் 5 கொஸ்டின் கேட்குறீங்க. சரி, யாரை செலக்ட் பண்ண சொல்லலாம்? மைக் இருக்கு எங்க